இலங்கை அரசு தமிழக மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்து நாட்டுடைமையாக்கக்கூடிய விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மௌன குருவாக இருப்பது ஏன் என்றும் அவர் விஸ்வகுருவா மௌன குருவா என்ற காட்டமான கேள்வியை தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை நோக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். அண்மையில் இலங்கை அரசுடைய நிலைப்பாடு என்பது தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் கடுமையாகி உள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. என்னென்ன விவகாரங்கள் இந்த கடிதத்தில் பேசப்பட்டிருக்கு? முதலமைச்சருடைய கருத்து என்னவாக இருக்கிறது? தேவப்பிரியன், அதாவது தமிழ்நாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் எங்கே என்றும் தமிழ்நாடு மக்களுக்கான பதில்கள் எங்கே, பதில் சொல்லுங்கள் பிரதமர் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக விஸ்வகுரு என மாறுதட்டி கொள்ளும் பிரதமர் மௌன குருவாக இருப்பது ஏன் என்ற காட்டமான ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். தன் சொந்த இயலாமையை மறைக்க திமுக மீது சேற்றை வாரி எறிக்கும் கபட நாடகத்தை எங்கள் மீனவர்கள் தோல் உரிப்பார்கள் என்றும் இது அரிதாரங்கள் கலைக்கிற காலம் என்றும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று பிரதமர் மோடி பேசுகையில் கடந்த காலத்தில் திமுக செய்த பாவத்தால் தான் இலங்கை அரசால் இன்று தமிழ்நாட்டிற்கு மீனவர்கள் இன்னலுக்கு ஆளாகிறார்கள் என பேசியிருக்கிறார். இதற்கு தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்து இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக அரசின் கடும் எதிர்ப்பையும் மீறித்தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்ற உண்மை வரலாற்றை தமிழ்நாடு மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் நாட்டின் ஒரு பகுதியை மாநில அரசால் மற்றொரு நாட்டிற்கு வழங்க முடியும் என நம்பும் அளவிற்கு தான் பிரதமர் அப்பாவியாக இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மேலும் கச்சத்தீவை மீட்க கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் தொடர்ந்து சிறை பிரிக்கப்படுவதை, சித்திரவதைக்கு ஆளாவதையும் தடுத்து நிறுத்தாதது ஏன் என்றும், அவர்கள் இந்தியர்கள் இல்லையா என்ற கேள்வியும் தமிழக முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். மேலும் அதானி நிறுவனத்தின் வர்த்தக நலனுக்காக இலங்கை அரசிற்கு அழுத்தம் தந்த பாஜக அரசு இந்திய மீனவர்களின் பாரம்பரிய உரிமைக்காக வாய் திறக்காதது ஏன் என அடுத்தடுத்த பல்வேறு கேள்விகளும் எழுப்பியிருக்கிறார். மேலும் படகுகளை பறிமுதல் செய்து நாட்டுடைமை ஆக்கிவிட்டதாக அறிவிக்கும் இலங்கை அரசு அறிவிக்கிறது என்றும், இந்திய அரசு இதை ஆக்கப்பூர்வமாக வெளிப்படையாக கண்டிக்காதது ஏன் என்றும், அதே போல 2வது முறையாக கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கும் நடைமுறை என்பதே பாஜக ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதுதான் என்றும், இதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். இதற்கெல்லாம் பதிலில்லை என்ற போதும் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு செய்து கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன என்று பதில் சொல்லுங்கள் பிரதமரே என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு இதுவரை பதிலளிக்கவில்லை என்றும், ஆனால் வழக்கமான புலம்பல்களும் பொய்களும் மட்டும் மேடையில் எதிரொலித்தது என்றும் தனது காட்டமான அறிக்கையை பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கடந்த 3 வாரத்திற்கு முன்னதாக இந்தியாவை நோக்கி வந்த ஒரு சரக்கு கப்பல் கடற்கொள்ளையர்களால் சிறைப்பிடிக்கப்பட முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது உடனடியாக இந்திய கடற்படையினர் அந்த கப்பலை மீட்டு வந்தார்கள். ஆனால் இலங்கையில் கடற்படையால் தமிழக மீனவர்கள் பல தருணங்களில் சிறைப்பிடிக்கப்பட்ட நேரத்திலும் கூட ஒரு தருணத்தில் கூட அந்த படகை மீட்டதாக எந்த விதமான தரவுகளும் இல்லை. தொடர்பான தற்போது முதலமைச்சரும் காட்டமான பதிலை எழுதியிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி.